ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் லோக்கல் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்த்துருப்போங்க. ஆனால் யூஎஸ்னாலே பார்த்தீங்கன்னா, அங்கே பெரிய பெரிய கடையில் தான் வெஜ்ஜீஸ், ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் இருக்கும் நிறைய பேருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே லோக்கல் மார்க்கெட்டில் நிறையவே இருக்குங்க. ஸோ அப்படி ஒரு கடைக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதாங்க எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன மார்க்கெட்டு. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ சம்மர் வரப்போகுது அப்படின்றதுனால என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய வாட்டர்மெலான்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கேண்டலோப்லாம் இருந்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் வந்து அங்கே இருந்தது பார்த்திங்கன்னா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வாங்குகிற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலுமே நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே வந்து பக்கத்துலேயே சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம சாம்பிள்ஸை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். சீசனுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய வெரைட்டிஸில் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பெரிய கடைகளில் போய் வாங்கினா கூட டேஸ்ட் பார்த்துட்டு அது எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? ஸோ ஜஸ்ட் அப்படி தான் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, நம்ம டேஸ்ட் பார்த்துருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை மாதிரி குட்டி குட்டியாக சாம்பிள் பாக்ஸ் மாதிரி ஒரு கவுண்டர்லேயும் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும். ஸோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கலாங்க. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் சைடர் வினிகரோட ஜூஸ் சாம்பிள்ஸுமே வச்சுருந்தாங்கங்க. ஸோ இது வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ் அண்ட் நோ சுகர் ஆடட். இவங்களுடைய ஃபார்ம்லி ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. இது நமக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த கேன் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆப்பிள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுங்க. ஸோ அதில் ஒரு வெரைட்டியான ஹனி கிறிஸ்ப் ஆப்பிளோட சைடர் ஜூஸோட சாம்பிள்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா பெரிஸுமே இருக்குது. லைக் ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, பிளாக்பெரி, செரி அப்படின்ட்டு. அப்புறம் ஆப்பிள் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ப்ளம், பியர்ன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. இங்கே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். பீட்ரூட் பாருங்கள், 2 வெரைட்டியில் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற அந்த ரெட் பீட்ரூட் நார்மலாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கோல்டன் பீட்ரூட். ரெண்டுமே வந்து நல்ல கீரையோட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஸோ இந்த ரெட் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் வந்து $4.99. அந்த கோல்டன் பீட்ரூட் வந்து $2.99 வச்சுருக்காங்க. பெருசாக இருக்குது. ஒயிட் கலர் எக் பிளான்ட். மஷ்ரூம்ஸ் கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலிஃப்ளவரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எல்லோ கலர், பர்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைங்க எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கவே இருக்காது. யூஎஸில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் ஸ்வீட் கார்ன் மட்டும்தாங்க வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி சர்ப்ரைசிங்லி இந்தியன் கார்ன் இருந்துச்சு. ஸோ பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி பார்த்ததுமே வாங்கிட்டேங்க. ஸோ வாட்டர்மெலனும் பார்த்திங்கன்னா 2 கலருமே சாம்பிள்ஸில் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து எல்லோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அதை உடனே வாங்கிட்டேன். அதையும் நம்ம பெரிய பழம் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. சின்னதாக கட் பண்ணி கூட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம ஊர்லலாம் பீன்ஸ் வந்து க்ரீன் கலரில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் கலரில் கூட இருக்கிறத பார்த்தேங்க. தக்காளி பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக என் ஒரு கை சைஸ்க்கு நல்லா பெருசாக இருக்குது. இதே மாதிரி எல்லோ கலர் டொமேட்டோஸுமே வச்சுருந்தாங்கங்க. ஸோ பெருசு இந்த சைஸ் மட்டும் இல்லாமல் இதுலேயே செரி டொமேட்டோஸ் கூட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு.
ஃப்ரூட்ஸு வெஜ்ஜி செக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜாமு, சாக்லேட்ஸு, சிப்புன்ட்டு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், கலர்ஸ் ஆட் பண்ணாமல் இவங்களே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஹெல்த்தியாக வந்து ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மில்லட் பாஸ்தா, வெஜ்ஜி பாஸ்தா நிறைய வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும். நூடுல்ஸு இதெல்லாமே வந்து பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஹனி கூட இவங்க ஃபார்ம்லேருந்து எடுத்தது வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நாட்டு மாட்டு பால், தயிர், முட்டைன்னு இந்த நம்ம ஊர்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா எல்லாமே ரீசனபிளாக தாங்க இருக்கும், ரொம்ப அதிகமாகலாம் வந்து இருக்காது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பில் போட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கே இருக்கிற ஃபார்ம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்ற நீங்களும் பார்த்து கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். டில் தென் பை.